வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சங்கடஹர சதுர்த்தி உருவான கதைகளும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சங்கடஹர சதுர்த்தி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று முழுவதும் சதுர்த்தி இருப்பதால் அன்றைக்கி தான் சங்கடஹர சதுர்த்தி. எப்போவுமே பௌர்ணமி வந்த பிறப்பு வரக்கூடிய சதுர்த்தி தான் நம்ம தேய்பிறை சதுர்த்தி, அதாவது அதை தான் சங்கடஹர சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. எப்போவுமே பார்த்திங்கன்னா கைலாசத்தில் விநாயகர் பெருமான் விளையாடி கொண்டு இருந்தார் தன் தம்பிகளோட. அப்போ சந்திர பகவான் தான் அழகாக இருக்கிறோம், தேவர்களின் ஒருவரான சந்திர பகவான் ரொம்ப அழகு, அவருக்கு தான் அழகாக இருக்கோன்ற கர்வம் இருக்குது. அப்போது விநாயகர் பெருமானை பார்த்து கேலியும் கிண்டலும் செஞ்சாங்களாம். அப்போது விநாயகர் எப்படி இருப்பார்? தொப்பையோட யானை முகத்துடன் இருப்பதால் அவரை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணதுனால விநாயகருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சந்திர பகவானை பார்த்து, ஏன் என்னை கேலி கிண்டலும் பண்ண? இனிமே நீ அழகாக இருக்கிற அந்த கர்வத்தில் தானே நீ என்னை கேலி பண்ண, அதனால் உன்னோட ஒளி இன்னியோட மங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் இட்டனர். யார் ஒருத்தரையும் கேலி கிண்டலும் நீ செஞ்சாயோ அதோடைய பாவங்கள் உனக்கு சேரும். நீ என்னை பார்த்து நீ கேலியும் கிண்டலும் பண்ண, அதனால் இன்னியோட ஒளி மங்கட்டும் அப்படின்ட்டு சாபம் விமர்சனம் கொடுத்தனர். அழகுன்னா யார்? சந்திர பகவான். அவருக்கு ஒளியே அழகு தான். அந்த ஒளி இழந்துருச்சுன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போது மனம் உருகி கஷ்டப்பட்டு இருக்கும்போது சிவபெருமான், நீ உனக்கு சாபம் கொடுத்தாரோ அவர் தான் உனக்கு விமர்சனம் கொடுப்பார், அவரை மனம் உருகி நீ வேண்டு, உனக்கு விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கார். அன்னிலேருந்து விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கு எனக்கு இந்த சாபம் விமர்சனம் கொடுங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ன பிறப்பு அன்றைக்கி மன்னிச்சு அவருக்கு சாபத்துலேருந்து விமர்சனம் கொடுத்த நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. அதனால் யார் ஒருத்தர் சங்கடத்தோடு நம்ம விநாயகரை வேண்டுனாலும் நம்மளுக்கு விமர்சனம் கிடைக்கும். அதாவது விமர்சனம் இப்படி நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீர்த்து நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் இந்த விநாயகர் பெருமான். நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுக்கு குழந்தைங்க படிக்கலைன்றதும் ஒரு சங்கடம் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை சச்சரவு வரதும் ஒரு சங்கடங்கள் தான். நிறைய சங்கடங்கள் நம்மளுக்கு இருக்குது. அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலை வேளையில் சந்திர பகவானை பார்த்த பிறப்பு விநாயகரை வணங்குவது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தியோடைய சிறப்பு. அதாவது யார் ஒருத்தருக்கு சந்திரன் சரியில்லை அப்படின்னாலும் கேது பகவான் சரியில்லைனாலும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் இந்த அருகம்புல்லை வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம். இந்த அருகம்புல்லோட ₹1 நாணயத்தை வச்சு விநாயகருடைய மூல மந்திரத்தை நல்லா மனம் உருகி ஜெபிச்சுட்டு இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் பூஜை அறையிலே வச்சுடுங்க. இதுக்கு ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் இட்டு பூஜை அறையிலே வச்சுட்டு இந்த அருகம்புல்லை 13 நீங்கள் கையில் கட்டி நீங்கள் வேண்டுனீங்களே, அதுக்கப்புறம் 13 கட்டி உங்களுடைய விநாயகர் படத்துக்கு மாலையாக போட்டுட்டு இந்த ₹1 நாணயம் அப்படியே உங்களோட பூஜை அறையிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சங்கடஹர சதுர்த்தி இதே மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 3 சங்கடஹர சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.